எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மொட்டை மாடிக்கு அடிக்கிற வெதர் கோட் பெயிண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டேம் ப்ரூஃப் மெட்டீரியலை வந்து நம்ம 2 விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். ஒன்று நீர் கசிவு, இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா ஹீட் கண்ட்ரோல். இது 2த்துக்காகவும் இந்த மெட்டீரியல் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த மெட்டீரியல் வந்து எப்படி ப்ராப்பராக அடிக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்படியே மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த டேம் ப்ரூஃப் மெட்டீரியலில் பார்த்தோம்னா மொத்தம் வந்து 3 வகை மெட்டீரியல் இருக்குது. அதில் வந்து நம்பர் 1ல் இருக்கிறது வந்து டேம் ப்ரூஃப் நார்மல் மெட்டீரியல். 2வதுல பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் அட்வான்ஸ் மெட்டீரியல். 3வது பார்த்தோம்னா டேம் ப்ரூஃப் அல்ட்ரா மெட்டீரியல். இதில் வந்து டேம் ப்ரூஃப் நார்மல் மெட்டீரியலுக்கும் டேம் ப்ரூஃப் அட்வான்ஸ் மெட்டீரியலுக்கும் 8 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. டேம் ப்ரூஃப் அல்ட்ரா மெட்டீரியலுக்கு மட்டும் 10 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இந்த டேம் ப்ரூஃபோட கவரேஜை பற்றி பார்த்தோம்னா 1 லிட்டருக்கு வந்து 20லேருந்து 25 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும் ஃபார் 3 கோட். அதாவது தோராயமாக வந்து ஒரு மொட்டை மாடியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்படி வருதுன்னா, இதை நம்ம எப்படி கணக்கு பண்ணி பார்க்கணுன்னா 1200 டிவைடட் 25 ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டால் எத்தனை லிட்டரு தேவைப்படுன்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன செய்யணும்னா, மொட்டை மாடியில் இருக்கிற கிராக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த மிஷினை வச்சு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? எதுக்காக இந்த கிராக் கட்டிங் ஒர்க்கை நம்ம முன்னாடியே செய்கிறோன்னா 2 விஷயத்துக்காக செய்கிறோம். ஒன்று, கிராக் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரியும். 1. 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கிராக்கு கட் பண்ணும்போது நிறைய டஸ்ட் ஆகும் மொட்டை மாடியில். அந்த கிராக் கட் பண்ண கேப்பில் நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இதெல்லாம் முன்னாடியே செய்கிறோம். ஸ்டெப் 2ல் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, மொட்டை மாடியை வந்து வாட்டர் வாஷ் மிஷினை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம மிஷினை வச்சு கழுவும் போது என்ன ஆகும்னா, நம்ம கிராக் கட் பண்ண டஸ்ட்டு, அந்த கேப்பில் இருக்கிற டஸ்ட்டு, மொட்டை மாடியில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே சுத்தமாக நீட்டாகிடும். அதுக்காக தான் வந்து நம்ம இது 2வதாக க்ளீன் பண்ணுற வேலையை வச்சுக்கணும். ஸ்டெப் 3ல் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, கிராக் பேஸ்ட்டு ஃபில்லிங் ஒர்க்கை செய்யணும். இது வந்து நம்ம 3வதாக செய்ய வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஸ்டெப்பு 4ல் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, டேம் ப்ரூஃப் ப்ரைமரை வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கலாம். டேம் ப்ரூஃபுக்குன்னு தனி ப்ரைமர் கிடையாது. டேம் ப்ரூஃப் மெட்டீரியலை தான் நம்ம வந்து ப்ரைமராக கன்வெர்ட் பண்ணி அடிக்கணும். அதாவது வந்து 1 லிட்டர் டேம் ப்ரூஃப் எடுத்தோம்னா 1 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை ப்ரைமராக ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கலாம். தோராயமாக நம்ம ஒரு 10 லிட்டர் டேம் ப்ரூஃப் ப்ரைமர் எடுக்கிறோன்னா அந்த 10 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டு ப்ரைமராக கன்வெர்ட் பண்ணி அடிக்கணும். ஓகேங்களா? இதில் ப்ரைமர் போடுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுதோ அந்த மெட்டீரியலுக்கு மட்டும் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். ஓகேங்களா? தோராயமாக சொல்லணும்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்குன்னா அதுக்கு வந்து மொத்தம் ஒரு 40 லிட்டரு டேம் ப்ரூஃப் பிடிக்குதுன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 14 லிட்டரு மட்டும் ப்ரைமர் கணக்கு பண்ணி தனியாக எடுத்து கலக்கி அடிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி அடிக்கணும். மொத்தமாக தண்ணி கலந்துடக்கூடாது. ஓகேங்களா? 1 லிட்டருக்கு 20லேருந்து 25 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும் ஃபார் 3 கோட். இந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி தான் அடிக்கணும். ஓகேங்களா? நம்ம அடித்த ப்ரைமர் வந்து 4 ஹவர்ஸ் வந்து காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் கோடு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததாக ஸ்டெப் 5ல் நம்ம என்ன பண்ணணும்னா, டேம் ப்ரூஃப் செகண்ட் கோட் அப்ளை பண்ணணும். இந்த டேம் ப்ரூஃப் செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறது வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ட்ராப் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. டைரெக்டாக அந்த மெட்டீரியல் என்ன திக்னஸில் வருதோ அதே திக்னஸில் நம்ம டைரெக்டாக ப்ரஷ்லேயோ அல்லது ரோலர்லேயோ 2த்துல எது யூஸ் பண்ணியோ நம்ம இந்த செகண்ட் கோடை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் கோடு வந்து 4 ஹவர்ஸ் காயணும். 4 ஹவர்ஸ் காஞ்சதுக்கு அப்புறம் தான் தேர்ட் கோடு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டெப் 6வதுல வந்து நம்ம தேர்ட் கோடு அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் கோடு அப்ளை பண்ணுறதும் வந்து நம்ம ஒரு ட்ராப் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த டேம் ப்ரூஃப் மெட்டீரியல் என்ன திக்னஸில் வருதோ அதே திக்னஸில் தான் நம்ம தேர்ட் கோடும் அப்ளை பண்ணோம். தேர்ட் கோடு அப்ளை பண்ணுறதும் வந்து நம்ம ப்ரஷ்ஷு அப்படி இல்லைனா ரோலர் 2த்துலேயும் எதுவும் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரோலர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அது ரோலர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணால் தான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். டைமும் சேவ் ஆகும். ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் 2த்துல எது வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டேம் ப்ரூஃப் என்ன விலைன்றதை பார்க்கலாம். டேம் ப்ரூஃப் நார்மல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பக்கெட்டு 5700 வரும். அதே மாதிரி டேம் ப்ரூஃப் அல்ட்ரா 20 லிட்டர் பக்கெட் பார்த்தோம்னா 6500 வரும். ஓகேங்களா? டேம் ப்ரூஃபில் கலர் பார்த்தோம்னா ஒயிட் மட்டும்தான் நம்மளுக்கு டைரெக்டாக வரும். ஓகேங்களா?
இந்த டேம் ப்ரூஃபில் வந்து என்னென்ன கலர் அவைலபிளாக இருக்குன்னா டெரகோட்டா கலரு, டார்க் கிரே கலரு, அதுக்கப்புறம் டார்க்கு ப்ளூ கலர் இந்த மாதிரி கலர்லாம் வந்து கம்ப்யூட்டரில் ஸ்ட்ரெயினர் பிடிச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக எல்லா மொட்டை மாடிக்கும் இந்த மாதிரி கலர் தான் சூஸ் பண்ணி அடிக்கிறது. உங்களுக்கு வேறு எதனா கலர் வேணும்னாலும் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஸ்ட்ரெயினர் பிடிச்சி மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். இதில் டைரெக்டாக வரதுன்னு பார்த்தா ஒயிட் மட்டும் தான் டைரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடிக்கு வெதர் கோட் வந்து இந்த மாதிரி தான் ப்ராப்பராக அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அடித்தா தான் அவங்க கொடுக்குற வாரண்ட்டி வந்து நம்மளுக்கு கரெக்டாக லைஃப் வரும். ஸோ அதனால் இதேமாதிரி ஃபாலோ பண்ணி கரெக்டாக அடிங்க. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.